வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. இது என்ன அப்டேட், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தலைப்பும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 உரிமை தொகை வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த தொகை எப்போது வழங்கப்படும் என்ற கேள்வி அனைத்து தரப்பு மகளிர் மத்தியிலும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் புதிய தகவல் ஒன்றை அளித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் முதல்வர் விஜயின் பிறந்தநாள் விழாவையொட்டி கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் பங்கேற்ற அமைச்சர் ஜெகதீசி அவர்கள் கூறியதாவது, தமிழகத்தில் மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தொகை 2500ஆக உயர்த்தி வழங்குவதற்கான வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக ரூபாய் 2500 உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு தற்போது வரை உரிமை தொகை கிடைக்கவில்லை என ஏராளமான மனுக்கள் வந்துள்ளது. மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பங்கள் கடந்த திமுக ஆட்சியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது மகளிர் உரிமை தொகை கோரி ஒரே பெயரில் 2 முதல் 3 விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து உரிய ஆய்வு செய்து சரி செய்யப்படும். எனவே தமிழகத்தில் அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது என கூறியுள்ளார்.